ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தங்களை இப்போ அறிக்கை செய்யும் போது எதுவுமே நடக்காத மாதிரி சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களை அடித்து சொல்கிறேன், ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அது எல்லாம் அப்படியே பலிச்சிட்டு இருக்கிறத உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டம் மாதிரி ஸ்கூல் நடத்திக்கிட்டே சைட் பை சைடாக பண்ணும்போது இங்கே வந்த ஒவ்வொரு சகோதரர்களுமே லாஸ்ட்டில் போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவாங்க. தேவனே, உமக்காக உங்கள் ஊழியத்துக்காக இவங்க இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த இடத்துல செய்கிறாங்க, இந்த இடத்த ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அதனுடைய மகிமை தான் சபையாக இந்த இடம் மாறிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் வைக்கணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உலகத்தில் வந்து என்ன பார்க்குறாங்க, உங்களுக்கு கார் வந்துருச்சா, பங்களா வந்துருச்சா, நகை வாங்கிட்டாங்களா, அது வாங்கிட்டாங்களா, இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு. மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், அதெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு இல்லை. ஆனால் அதை எல்லாத்தையும் விட முக்கியமான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன? கர்த்தருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் பலப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய உள்ளான ஆவி மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் எவ்வளோ தூரம் தேவனோட கனெக்டடாக இருக்கான் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையோட பெரிய பிளெஸ்ஸிங். அப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, உள்ளான ஆவி மனிதன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்? என்ன சொல்கிறாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். வெரி குட், ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். வெளியில் பார்க்குறதுக்கு நீங்கள் அப்படியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம். நான் உள்ளான ஆவி மனிதன் ஒரு சாக்கு உடை கொடுத்தன மாதிரி ரொம்ப அப்படியே சோர்ந்து ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்படியே அடி வாங்கி அப்படியே பலப்பட முடியாமல் இருக்கிறான். அப்படின்னா அவனை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, பெரிய காரியங்களே செய்ய முடியாது. அப்போ தேவன் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எங்கே பண்ணுவார்னா உள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மேன பலப்படுத்தல தான் பண்ணுவார். அதுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? இப்போ உங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வச்சு டெஸ்ட்லாம் வச்சு எல்லாம் பண்ண பிறகு தான் அடுத்த கிரேடுக்கு உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களையும் சில நேரங்கள் சில விஷயங்கள் வழியாக அலோவ் பண்ணுவார். அந்த வழியாக நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி ப்ராக்டிஸ் ஆகுறீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அடுத்து வரப்போகிற சவால்களை ஜெயிக்கிறதுக்கு அங்கே தான் கீ பாயிண்ட்ஸே உங்களுக்கு இருக்கும். அது ஏன் நடக்குது, எது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல தான் உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. பொறுமையாக போகிறது, ஒரு 4 பேரை வச்சு நீங்கள் பொறுமையாக ஒரு விஷயத்தில் போக முடியல, ஜெயிக்க முடியலன்னா உங்களை நம்பி 400 பேர் தேவனுக்கு கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விதமான டெஸ்ட். இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு பாஸ் ஆகிட்டா சந்தோஷம் ஃபீல், ஐயோ எக்ஸாமே அப்படின்னு நினைக்கிறோம். பாஸ் ஆகணும்னு அப்படி கெத்தாக இருக்குது. சே, நான் எப்படி பார்த்தியா சூப்பராக ஜெயிச்சு எப்படி மார்க் எடுத்துட்டேன் பார்த்தியா. தேவனும் உங்களுக்கு கூடயே இருந்து ஜெயிக்க வைப்பார். ஆனால் எக்ஸாம் டைம் யாருக்கு தான் பிடிக்காது தான். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு முடித்த பிறகு தான் நீங்கள் வேலைன்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் படித்ததெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் படிக்காமல் போய் வேலையில் உட்காந்து ஜெயிக்க முடியுமா? அதுக்கு தான் எக்ஸாம் வச்சு உங்களை கரெக்டான ஆளா இல்லையான்னு பார்த்து எடுக்கிறாங்க. அதே போல் தேவனும் நிறைய சில நல்ல சோதனைகளெல்லாம் நம்மளை அலோவ் பண்ணி விசுவாசத்தில் பலப்பட வைக்க, நிறைய தேவனை பற்றி புரிந்து கொள்ள, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிந்து கொள்ள, இவர் மாத்திரம்தான் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள, இவர் அன்பு தான் மாறாதுன்னு புரிந்து கொள்ள, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பக்கூடிய மனம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கடுத்து முக்கியமான ப்ராஜெக்டை கையில் கொடுக்கும் போது இது எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுலேயுமே நீங்கள் சறுக்க மாட்டீங்க. அங்கே போய் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களை பர்சனலாக உங்களுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே உங்களை அப்படி கொண்டு போகிறோம். ஆகவே இந்த டெஸ்ட் வந்து உங்களை வந்து ஃபெயில் ஆக்கல, அந்த டெஸ்ட் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஹல்லேலூயா. அவே நல்ல சோதனைகள் வருதா, நான் சொன்னது நல்ல சோதனைகள். தீமையான சோதனைகள்ங்கிறது வேறு, ஒன்றும் இல்லாமல் போகிறது, விளங்காமல் போகிறது, கடைசியில் வாழ்க்கையிலே உருப்படாமல் போகிறது, அப்புறம் செத்தே போயிடுறது. இதெல்லாம் தேவன் செய்ய மாட்டார், சரிங்களா? நம்ம லைஃப்பில் நிறைய அப்படியே அக்னிமயமான சோதனைகள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது மேலே நம்ம நடந்து போயிட்டுருப்போம், அதை பிளந்து போயிட்டுருப்போம். அதை தாண்டி நம்மளை ஜெயிக்க வைக்கிற தேவன் ஏன் அதை அலோவ் பண்ணுறாரு? அதை எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு தேவன் எவ்வளோ நல்லவர்னு தெரியும், எவ்வளோ பெரியவர் தெரியும். அடுத்து பெரிய பெரிய அக்னி வந்தால் கூட இந்த அக்னி தாண்டி அதெல்லாம் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரியும் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே தேவனை ஃபோக்கஸ் பண்ண வைக்கக்கூடிய விஷயம் இந்த சோதனை காலங்களில் அதிகமாக நடக்கும். நீ நம்பியிருக்கிற எதுவுமே உருப்படி கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அவர் தான் முக்கியம். அப்போ உண்மையாகவே கிறிஸ்தவர்களுக்கு எது பிளெஸ்ஸிங் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் பிளெஸ்ஸிங். அவர் தான் உண்மையான உங்களுடைய ஆசீர்வாதம். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, உண்மையான பிளெஸ்ஸிங் அவர் தான். அவர் இருக்காரா? இப்போ நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எத்தனை பேர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? நான் இந்த வருஷம் வீடு வாங்கலாம்னு நினச்சேங்க, வாங்க முடியல. அது ஆசீர்வாதம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, ஆசீர்வாதமே உங்களுக்குள்ளே வந்துருச்சு.
அதுதான் உண்மையிலேயே பெரிய பிளெஸ்ஸிங்கு. இந்த தெய்வத்தை நமக்குள்ள சொந்தமாக கொண்டு இருக்கிற நாம் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வேறு யாருக்கும் பாருங்கள், உலகத்தில் இல்லாதவனுக்கு கூட, ஆண்டவரை அறியாதவனுக்கு கூட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு பங்களா இருக்குது, கார் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் எனக்கு வித்தியாசம் அப்படின்னா, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. வரும் ஒரு காற்று அடித்தது போல், வயல் அடிப்பது போல், மணல் மேல் கட்டப்பட்ட வீடு மாதிரி ஒன்றுமில்லாமல் சரிஞ்சு போயிடுறாங்க. நிம்மதி சுத்தமாகவே கிடையாது. ஆனால் நமக்கு எல்லாமே தேவன் படிப்படியாக நம்மளை டெஸ்ட் பண்ணி அழகாக வந்து சீர்படுத்தி சிறப்படுத்தி கொடுக்கறதுனால அதை நம்ம மிஸ் பண்ணாமல் நித்தியத்திற்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி செய்வார். ஏன்னா தேவன் உங்களுக்கு, நான் அடிக்கடி யோசிக்கிறதும் உண்டு, நான் நினைக்கிறதும் உண்டு, ஓட்டே சொல்லியிருக்கேன். ஒரு செகண்ட் தான் உங்களெல்லாம் அடுத்த நாள் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு தேவனால் முடியும். ஆனால் ஏன் செய்யாமல் இருக்காரு? அதை செஞ்சுட்டு அடுத்து உங்களுடைய உள்ளான ஆவி மனிதன் பலப்படாமல் இருந்தால் அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துருவீங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் தமிழ் என்ன பண்ணுவார், நம்மளை மெச்சூர் பண்ணி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பலப்பட்டு வளர வளர அதுக்கடுத்து உங்களை கொண்டு போய் எவ்வளோ ஸ்தானத்தில் உட்கார வச்சாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எங்கேயும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங் பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்காக உங்களை எல்லா வகையிலையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர். ஆகவே என்றைக்குமே சில சூழ்நிலைகள் வழியாக போகும்போது ஐயோ என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. அவர் கைவிடவே மாட்டார். அந்த சூழ்நிலைகள் வழியே நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து அந்த பாடங்கள் அடுத்த பெரிய பெரிய ப்ராஜெக்டில் நமக்கு பெரிய அளவிற்கு கீ பாயிண்ட்ஸாக மாறி அங்கே சக்ஸஸ் பண்ண உதவிகராக இருக்கும். ஆமென். சில விஷயங்கள்லாம் பொறுத்திருந்து பெறும்போது தான் பார்த்தீங்கன்னா 10 மாதம் குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து எப்போ வரும்னு என் தேவன் ஏன் 10 மாதம் வைக்கணுங்க? ஒரு 10 நாளில் டக்குன்னு குழந்தை பிறக்கிற மாதிரி வச்சுருக்கக்கூடாதா? அவருடைய படைப்புகளில் எல்லாத்தையுமே பாருங்கள், விதையை போட்டோன்னு அடுத்த நாளே வந்துடக்கூடாதா மரம்? உடனே பசிக்குதே, பழம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்குமே. எல்லாமே பாருங்கள் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அவசரப்பட்டு இன்ஸ்டண்ட்டாக நூடுல்ஸ் போடுற மாதிரி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக பாயாசம் நாங்களும் தான் பண்ணிட்டோம். இப்படி உலகத்தில் இருக்கவங்க எத்தனையோ பேர் இல்லீகலாக லஞ்சம் பண்ணி ஊழல் பண்ணி அடுத்தவனை ஏமாற்றி பாரு, உன்னையெல்லாம் விட நீலாம் உட்காந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் பாரு இந்த லெவலில் போயிட்டே காமிக்கலாம். நமக்கு எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நடக்கும். இதுதான் பாருங்கள் நேச்சுரலாக தேவன் வச்சுருக்கிற ப்ராசஸ். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக கரெக்டாக ஸ்டெடியாக போதா, அதுதான் நிரந்தரமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அவசரப்பட்டு டபக்குன்னு வருது டக்குன்னு போகிறதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் டூப்ளிகேட். பிசாஸ் அப்படி தான் நிறைய பேரை டக்குன்னு என்னப்பா நேற்று இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் தேவன் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக விதை போட்டு அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழித்து உள்ளே இருக்கா இல்லையானே நமக்கே டவுட் வந்துடும். ஆனால் ஒரு நாள் என்ன லைட்டாக 2 இலை மட்டும் தெரியும் இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து லைட்டாக எழும்பும். எல்லாமே பாருங்கள் ஸ்லோவாக அழகாக வரும். அதுக்கடுத்து பெரிய மரமாகும். அதுக்கடுத்து பழங்கள். எல்லாத்துக்குமே ஒரு காத்திருப்பு அப்படிங்கிறது நமக்கு லைஃப்பில் என்றைக்குமே தேவைப்பட ஒன்றாதான் இருக்குது. இப்போ கூட அப்படிலாம் இல்லாமல் மிஷினுக்குள்ளேயே குழந்தைய வச்சு இன்குபேட்டர் மாதிரி வச்சு கொண்டு வந்துடுறாங்க குழந்தைய. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே ஃபேக்கு, டூப்ளிகேட். அப்போ லைஃப்பில் என்றைக்குமே தேவனை நம்பி போயிட்டுருக்கீங்களா? ரொம்ப பொறுமையாக லைஃப்பில் டக்குன்னு எது நடக்காம ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு ஏன் அவசரம் அப்படின்னா, இந்த கடிகாரம் வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்கள, இல்லை கையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களே, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. சரியா? அது என்னது, ஓடுது, நாள் ஓடுது, டைம் ஓடுது, கிழமை ஓடுது. அதை வச்சு நீங்கள் உங்கள் வயசை கால்குலேட் பண்ணுறீங்க, அப்படி தானே? ஆனால் பைபிள் படி இந்த கடிகாரம் அந்த கடிகாரம் இப்படி தான் அப்படி தான்லாம் கிடையவே கிடையாது. தேவன் சொல்கிறாரு, அந்த காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. காலங்கள், அதனால தான் அவர் கூலாக உட்காந்துருக்கிறாரு. நமக்கு அதனால தான் பாருங்கள் புரியாமல் அவசரம் ஐயோ போதே 2025 முடிஞ்சு போச்சா, அடுத்த வருஷம் என்ன ஆண்டவரே எப்போ போய் முடிக்க போகிறீங்க? எதுக்கு அவசரப்படுற? எல்லாம் என் கையில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல். யார் கண்ட்ரோலில்? கடவுளுடைய கரத்தில் காலங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய வெளிப்பாடுகள்லாம் எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா, உட்கார வச்சு அந்த டெம்டேஷன் டைமில், சோதனை டைமில் அப்படியே அவரை பார்க்க வைக்கும் போது தான் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், நிறைய வெளிப்பாடுகளே வரும். அதனால தான் அந்த உட்கார்ந்து அமர்ந்திருந்து அறிந்து கொண்டு நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்போ சில பிரேக்லாம் நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிற போது அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு தேவன் தயார்படுத்துகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படியே ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கல, உங்களை தயார்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த லெவல் கொண்டு போவார். ஸோ உங்களுடைய எந்த
ஸ்லோவான டைமில், காலங்கள் கடந்து போகுதேங்கிற டைமில், அப்படியே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் அதிகமாக தேவனை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வெளிப்பாடுகளை பெற்றிருக்கீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய டீச்சிங் லேர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை வச்சு தான் அடுத்த பெரிய பெரிய ப்ராசஸில் நீங்கள் கீ பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஞானத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் ஃபஸ்ட்டு எது ஞானம்னா, தேவனுக்காக கொடுக்கறது ஞானம். எத்தனை பேர் கேட்குறீங்க, கேட்டதை செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நான் தேவனுக்காக கொடுக்குறேங்க, அதில் ஞானம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்கவுங்க அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வர்றதுன்னு தெரியும். நான் அகெயின் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் எவ்வளோ விதைக்கிறோம், தேவனுக்காக கொடுக்குறோங்கிறத பின்னால் வரப்போகிற ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படுறபடி கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எக்கனாமி, நம்மளுடைய இந்தியா, என்னுடைய நிலைமைகள்லாம் இருக்க படுத்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்க போகுது. அப்போ தான் பாருங்கள் தெரியும், தேவனை நம்பி அவர் கையில் விதைச்சி வச்சது எவ்வளோ ஆசீர்வாதம், இன்றைக்கி பஞ்ச காலத்துலேயே நம்ம நல்லா உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடை நீங்கள் புரிஞ்சுக்கிறலைன்னா, இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த பாடங்கள்லாம் அந்த ரியலான அந்த சுச்சுவேஷன் வரும். ஒரு நாள் பயங்கரமாக கொரோனா டைம் மாதிரி ஒரு டைம் வரும். கர்த்தர் என் பரிகாரின்னு முதலே உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் அந்த டைமில் நீங்கள் அதை என்ன பண்ண முடிஞ்சிச்சு, மேனேஜ் பண்ணி வெளில வர முடிஞ்சிச்சு. அதே போல் பஞ்சகாலம் வரும்போது முதலே உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸை கற்றுக் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். கற்றுக்கோ, இப்படி தான் இருந்துக்கோ, சில டெஸ்ட்டெல்லாம் வச்சு அதில் உங்களை ரெடி பண்ணி உங்களை தேவன் நல்லா ருசி பார்க்க வைப்பார். ஏன், அந்த மெயினான டைம் வரும்போது நீங்கள் அசால்ட்டாக சூப்பர் நேச்சுரல் எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்லையும் இருக்கிறதுக்காக. அதனால் இந்த மாதிரி டயத்தில் இப்போ போய் கொடுக்குற பற்றி பேசுகிறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் காதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் தேவன் போடுறாரோ அதையெல்லாம் அடுத்து உங்கள் வெற்றிக்காக தேவன் கொடுக்குற மிகப்பெரிய முக்கியமான வெளிப்பாடுகள். அதனால் நீங்கள் அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக கேட்குறீங்களோ அது யாருக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. டீச்சர் எதை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை எக்ஸாமில் கேட்பாங்க. அதானே, கேட்காத சொல்லிட்டீங்கன்னா போய் நீங்களே கேட்பீங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, கொஸ்டின் பேப்பரில் வந்துருச்சு, நாங்கள் எப்படி எழுதுறது, அப்படி அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படி எப்படின்பீங்க. அதே போல் தேவன் உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த சிலபஸ்லேருந்து சொல்லி கொடுத்துட்டு தான் உங்கள் லைஃபுக்குள்ளே அதுக்குள்ளே போக அனுமதிப்பார். அதை நம்ம சர்ச்சில் உட்காந்து தூங்கிக்கிட்டு ஒழுங்காக கேட்காம இருந்தாலோ, இல்லை சர்ச்சுக்கே வராமல் கேட்காம இருந்தாலோ, அப்புறம் அந்த நேரத்தில் ஃபெயில் ஆகும். அப்போ உட்காந்துட்டு ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் கவனமாக தேவனோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்து அதை மனதில் இருத்தி அதை ஃபாலோ பண்ணும்போது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ சின்ன சின்ன காரியங்களை குறித்து பெரிய அடுத்து பெரிய பெரிய விஷயங்கள் உலகத்தில் நடக்க போகிறதுல நீங்கள் எப்படி இருப்பீங்க, கூலாக உட்காந்து எல்லாத்துலையும் ஜெயம் எடுக்கிறவங்களா இருப்பீங்க. சில பேருக்கு புரியுது. ஆகவே ஒவ்வொரு தேவனோட வார்த்தைகளையும் கேர்ஃபுல்லாக கேட்கணும். இன்றைக்கி தேவனோட வார்த்தையில் ஞானம் எது ரொம்ப ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் சரண்டர். என்னது? டோட்டல் சரண்டர். அப்படின்னா என்ன? முழுமையான அர்ப்பணிப்பு. எனக்கு புரியுது, எனக்கு புரியலை, நான் கண்ணை மூடிட்டு அவரை நம்ப போகிறேன், அதுதான் கம்ப்ளீட் சரண்டர். எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க? அப்படி செய்ய போகிறது இந்த மெசேஜுக்கு அடுத்து உங்களுக்கே தெரியும் எதனால் அப்படி செய்யணும், எப்படி செய்கிறதுனால என்ன நன்மை. ஏன்னா தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது தான், கண்ணை மூடிட்டு என்னை நம்பிட்டு நீ வா, நான் உன்னை வாழ வைப்பேன். இது ஆரம்பத்தில் நமக்கு எடுத்தோன்னே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் தான் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறேங்கிறத சில அற்புதங்கள் அதிசயங்கள் மூலமாக நான் நல்லவருங்கிறத உங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் கர்த்தர் நல்லா ருசித்து பார்த்துருக்குறீங்க? அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கடுத்தும் நிறைய பேர் அவரையும் நம்புவோம், அப்புறம் சுற்றி 4 விஷயங்களையும் சேர்த்து நம்புவோம், அவரையும் விசுவாசிப்போம், இதுவும் முக்கியம் அப்படின்னு போவோம். அப்புறம் போக 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 லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வழியாக கோத்ரூ பண்ணும்போது தான் எல்லாமே நம்ம நம்பினதெல்லாம் வேஸ்ட்டு போல், எதுவுமே உருப்படியில் போல், ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவரை பார்க்க வைப்பார். அடுத்து கம்ப்ளீட்டாக அவரை மாத்திரம் நம்மளாம் யார் நம்புகிறோமோ இல்லையோ, யார் வராங்களோ இல்லையோ, இவருக்காக எதனால் இழக்கலாம், ஆனால் இவரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும். அப்படி செய்கிறதுனால என்ன நன்மை? அதில் மிகப்பெரிய ஒரு விஸ்டம் இருக்குது. அதில் என்ன இருக்குது? மிகப்பெரிய விஸ்டம். இது சாதாரண ப்ராசஸ் மாதிரி இருக்குமானா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவரே நம்பி போகிற ப்ராசஸ்க்கு இந்த உலகத்தில் கூட அது புரியாது. ஏன்னா இந்த உலகம் அதை நம்பி, இதை நம்பி, காசை நம்பி, படிப்பை நம்பி, வேலையை நம்பி, உறவுகளை நம்பி இப்படிலாம் போயிட்டுருக்கோம். நம்ம மட்டும் வித்தியாசமாக எப்பயுமே போட்டில் ஒரு ஆற்றுல போட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போட்டு போகுதுன்னா அது அந்த தண்ணி எந்த வேலை போதோ அதே வழியிலே போட்டை கொண்டு போயிட்டால் ஈஸியாக இருக்கும். நம்மளாம் எதிர்நீச்சல் போடுற பார்ட்டிஸ். என்ன போடுற பார்ட்டி? எதிர்நீச்சல். அப்படின்னா ஆற்றினுடைய வேகம், அதனுடைய திசை ஒரு பக்கம் போகும், நம்ம ஆப்போசிட்டாக போய் நீந்திக்கிட்டு இருப்போம்.
ஏன்னா அது உலகம். நம்ம அந்த உலகத்தில் இருந்தால் உலகத்துக்குரியவங்க அல்ல. ஆப்போசிட்டாக போகும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எதிர்நீச்சல் போடுறது. ஆனால் நம்ம தான் யூனிக்கானவர்களாக இருப்போம், நம்ம தான் வித்தியாசமானவர்களாக இருப்போம், நம்ம புதிய வழிகளை உருவாக்குறவர்களாக இருப்போம். எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்த்து 4 பேர் ஏன் இப்படியும் போய் நீந்தலாம் போல், இப்படி ஒரு மெத்தட் இருக்க போல உங்களை பார்த்து 4 பேர் வர ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போடுறது தான் கஷ்டம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் போது, நீங்கள் ஆண்டவரை நம்பி போயிட்டு இருக்கும்போது எதிர்நீச்சல் போட்டுட்ருக்கீங்க. அதனால் உங்களை பார்த்து இது பைத்தியம், இப்படியே போய் எல்லோரும் கூட சேர்ந்து போய் அப்படி ஈஸியாக கரை சேர்றதை விட்டுட்டு இது உட்காந்து எதிர்நீச்சல் அடிச்சிட்ருக்கு, இது என்னைக்கு தேறி கரை சேர போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. எல்லா வகையிலும் புதிய இப்போ எல்லோரும் போகிற பாதையிலே நீங்களும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸி. புதிய ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல புதிய வழியை உருவாக்கி போகிறது கஷ்டம். அது மாதிரி நம்ம போக தேவன் செஞ்சிட்ருப்பார். ஏன்னா அந்த வழிக்கு நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அது உலகத்தின் வழி. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சமும் காலுக்கு தீபமாக இருக்கிறனால அதை வச்சு நம்ம ஒரு வழியை பண்ணிகிட்ருப்போம். அவங்க பார்ப்பாங்க இது எப்படியும் போய் சேர போகிறதில்ல, இது கொண்டு போய் எங்கேயாவது போய் காட்டு விலங்குகள் மிருகங்கள்கிட்ட போய் மாட்டோம், இல்லை ஒன்றுமில்லாமல் போய் திசை தெரியாமல் வேற எங்கேயாவது போய் சேர்ந்துட போகுது, இல்லை அப்படியே போய் பட்டினி கிடந்து காட்டுக்குள்ளேயே செத்துற போகுது அப்படி சொல்லி நம்மளை சுற்றி 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 100% அவங்களுக்கு புரியாததுனால டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. பண்ணுறது தான் நியாயம், இயல்பு. ஏன்னா அவங்களுக்கு அதான் எப்படி இருக்குது, பைத்தியமாக தான். என்ன உங்களை சுற்றி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா இல்லை என்கரேஜ் பண்ணுறாங்களா? சூப்பராக ஒரு வழி, இவ்வளோ நாள் நாங்கள் இப்படி போனோம், புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி போறியே அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாது, எல்லாரும் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணிட்டு போயிடுவோம். அது ஒரு 30 வயசுக்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா புதுசாக ரிஸ்க் எடுக்கவே மனசே வராது. அந்த யூத் வரைக்கும் கூட கொஞ்சம் புதுசாக எதாவது அப்படி பண்ணிடுவோம் தோணும். வயசு ஆக ஆக இதுக்கு புதுசாக ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு அவங்க முதல்ல நினைப்பாங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேஸ்ட்லாம் பார்க்காம நம்ம கல்யாணம் முடிக்கணும்னு அவங்கள பேரண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு, இல்லை அடுத்து நம்ம பிள்ளைகளுக்காக பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து எதுக்கு தேவையில்லாமல் புதுசாக ரிஸ்க் எடுத்துகிட்டு சரியாக வருமோ வராதோ, இதையும் எப்படி கொண்டு போயிடுவோம், இதையும் எப்படி கொண்டு போயிடுவோம், இதையும் எப்படி கொண்டு போயிடும், இப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம புதுசாக ரிஸ்க் எடுத்து போகிறதுங்கிறது வித்தியாசமாக அந்த உலகம் பார்க்கறதுனால நம்மளும் அதோட ஈஸியாக ஒத்து போயிடுறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா எப்பயுமே உலகத்தில் நம்மளை பிரித்து எடுக்கிறவர். அவரோட வழி எப்பயுமே என்ன வழி, தனி வழி. என் வழி தனி வழி அப்படியே நம்ம மற்றவங்கன்னா மட்டும் கை தட்டுவோம், தேவன் சொன்னால் மட்டும் பிடிக்காது. ஏன்னா இது இந்த உலகத்துக்கு புரியாத வழி, பிடிக்காத வழி, நம்ம அப்படி ஸ்டெப் எடுத்து போனால் கூட யாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணாத வழி. ஆனால் பெரிய பெரிய இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவங்கள லைஃப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக யோசிச்சவன் தான் வெற்றி பெற்றிருக்கான். பெரிய பெரிய ஆள் படித்தவன் இவங்களெல்லாம் இல்லை, படிப்புக்கும் வெற்றிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சம்மந்தமே இல்லை. உண்மையிலே பெரிய பெரிய டேரக்டர்ஸ் சினிமாலலாம் பெரிய பெரிய அளவு அச்சீவ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் படித்த படம்லாம் எடுத்துருக்கிறான். அவனுக்கு சாதாரணமாக சரியாக இங்கிலீஷ் கூட பேச வர மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில் அதுக்காக துணிஞ்சு இறங்கி தனியாக முன்னேறி போய் அதுக்கு எவ்வளவோ டைம் ஆகுது, எவ்வளவோ நீ இதெல்லாம் உருப்பட போகிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கழிச்சு ஒரு நாள் ஒரு படத்தில் மொத்தமாக வேர்ல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டு போயிடுறான். அந்த இடத்துல வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் ஃபாரின்ஸ்லலாம் எத்தனையோ நாள் ரூமுக்குள்ளே உட்காந்து மேரேஜ் கூட பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் உட்காந்து கண்டுபிடிக்கிறேன். வெளியில் இருக்கிறவங்களாம் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, கல்யாணம் முடிச்சோமா, குழந்தைய பெற்றோமா, அதான் நல்ல லைஃபு. இது என்ன இப்படி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நாள் பாருங்கள், இது பைத்தியம் எப்பயுமே ரூமை மூடிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு எதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வாப்பா எங்களை மாதிரி வந்துட்டு ஏதாவது செஞ்சுட்டு போ அப்படின்னு ஒரு நாள் பெருசாக கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அப்போ உலகமே பாராட்டும் போது தான் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னே தோண்டிட்டு ஊரெல்லாம் வருது. அப்புறம் அவன் படிப்பை அவன் பேரை போட்டு இவங்கள உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. இத்தனை பேருக்கு புரியுது. எப்பயுமே இந்த பெரிய அளவுக்கு வித்தியாசமாக யோசித்து தனி பாதையில் போய் யாரும் செய்யாத ஒன்று செய்யுது உலகத்தில் யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுலேயும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேற லெவல், வேறு மாதிரி தான் நம்ம சொல்கிறதெல்லாம், நம்ம நடக்கிறதெல்லாம், தேவன் சொல்கிறது செய்கிறது இந்த உலகத்துக்கு ஒத்தே போகாது. அதனால் புரிஞ்சுக்கிற கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நமக்கு ஒன்று கர்த்தர் நல்லவர், அவரை நம்பி போகலான்னு முடிவு எடுத்து நீங்கள் போனீங்கன்னா அவனுடைய எண்டிங்கு இந்த உலகம் பார்க்குற மாதிரியோ இந்த உலகத்தில் நடக்கிற மாதிரியோ ரிசல்ட் இல்லை. எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த இருதயத்துக்கும் தோன்றிராத ஆசீர்வாதம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் உங்களுக்காக செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கணும். மோசையை கூப்பிட்றார், எதுக்கு 80 வயசுக்கு மேலே ஆகி போச்சு, இனிமேல் எதுக்கு காலிங்கு, இனிமேல் வந்தால் என்ன வரலைன்னா என்ன, ஆனால் நம்பி வரார். அதுக்கு முன்னால் தான் யாருங்கிறதெல்லாம் காமிச்சு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எவ்வளோ பெரியவர்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் வர்றாரு. ஏன்னா அங்கே போகிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே இருந்து அவரே ஓடி வந்தவர்.
இல்லையா? மறுபடியும் அங்கே போய் வேண்டாம் 40 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, இங்கேயே நான் ஒரு ஃபேமிலியை செட்டில் ஆகிட்டு போயிட்டேன், விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு. இல்லை நீ வா, நான் அவன் கூட இருந்து நடத்துவேன் அப்படின்னு. இப்போ மோசே மட்டும் நோ சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு மோசையை பற்றி நம்மளாம் பேசிகிட்டு இருப்போமா? 2025லையும் நம்ம சர்ச்சில் இன்றைக்கி எத்தனை சர்ச்சில் மோசையை பற்றி பேசுகிறாங்க நமக்கே தெரியாது. இப்போ ஆபிரகாமை பற்றி, உன் குடும்பத்தையும் உன்னுடைய இனத்தாரையெல்லாம் விட்டு நீ என்ன நோம்பி வா, நான் காமிக்கிற இடத்துக்கு நீ போ, அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பழுகி பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்கிறேன். ஆபிரகாம் இல்லாண்டவரை கஷ்டம், நான் வர முடியாது சொல்லியிருந்தா இன்றைக்கி ஆபிரகாமினுடைய பேரும் புகழும் அவருடைய சந்ததியிலே தேவனே வந்து பிறந்ததெல்லாம் நடந்திருக்குமா? இன்றைக்கி நம்மளாம் ஆபிரகாமோட சந்ததி, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்தால் நல்லாயிருக்கும். யூதர்களுக்கெல்லாம் ஆபிரகாம்லாம் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ், தேவனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறாள் ஆபிரகாம் அப்படின்னா. எத்தனை பேர் இன்றைக்கி பேரெல்லாம் ஆபிரகாம்னு வச்சுக்கிட்டு தெரியுறோம். ஆனால் டக்குன்னு எல்லாமே அவங்க லைஃப்பில் நடந்துருதா? இன்னைக்கு கூப்பிட்டாருப்பா, இன்னும் 6 மாதத்தில் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு அப்படின்னா இல்லை. ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் அவங்க ப்ராசஸ் போயிட்டு லைஃப்பை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, அப்பு வருது, டவுன் வருது. ஆனால் அழைத்தவர் எங்கேயுமே அவங்கள கைவிடவே இல்லை. யோசேப்பு தரிசனம்லாம் கொடுத்து அவர் சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே அவர் லைஃப்பை கொஞ்சம் படம் எடுத்து பார்த்தோன்னா இதுக்கடா பாவம் மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு. ஆனால் எல்லாத்துலேயும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். என்றைக்குமே உங்களை அழைச்சிட்டாருன்னா நீங்களே ஒருவேளை நான் வந்து கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி சூழ்நிலை வித்தியாசமாக போயிட்டுருக்கேன்னு நினச்சா கூட நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் அப்படி நினைக்கிறீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நினைக்கலாம் உன் கூடலாம் கர்த்தர் இருந்தால் ஏன் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கார். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவரை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதுமே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இதுவே நமக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடித்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சுன்னா, பற்றியா கர்த்தரையும் கூட இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுவாங்க ஆமாப்பா நடந்துருச்சு, அதுவும் நடக்கும். சில நேரம் சைலண்ட்டாக போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அப்பையும் கர்த்தர் எங்கேயும் போலவங்க கூட தான் இருக்கிறார். யோசேப்போட எல்லா சோதனையிலும் கூட இருந்ததுனால தான் அவன் கர்த்தரையும் கூட இருக்காருன்னு சொல்லி எந்த பாவத்துக்கு உட்பட மாட்டேங்கிறான். என்னையே கர்த்தர் கைவிட்டாரு, நான் பாவம் செஞ்சால் என்ன, நான் வேணும்னே செய்வேன், ஏன்னா என்னை கைவிட்டார்ல அவர் மனசை நான் நோகடிக்கவே செய்வேன் அப்படின்னு கூட செஞ்சுருக்கலாம். ஏன்னா கர்த்தர் நல்லவர்னு அவனுக்கு தெரியும். அதனால எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் போக 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 எவ்வளோ தூரம் அவன் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருந்ததுனால தான் அவனுக்கு ட்ரீம்ஸ்லாம் வருதுங்க. கர்த்தரோடே இல்லைன்னா படுத்த ட்ரீம்ஸ் வர பேய் கனவாக வரும். நான் கூட விபிஎஸ் டைம்லலாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். யோசிப்பு மாதிரி நைட்டில் சாமுவேல் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு படுங்கடா, உங்களுக்கு ஆண்டவர் வந்து பேசுவார். அடுத்த நாளே வந்துட்டாங்க, ஒன்றும் வரமாட்டேங்கிறாரே, இன்னும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் நான் 12 மணி வரைக்கும் வீடியோ கேம் பார்க்குறது, அப்புறம் ஒரு செகண்டில் ஆண்டவர் என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு படுது. வீடியோ கேமாக தான் வருது கனவுல. அதையும் மீறி ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாக வந்து தொடணும்னா கூட பிரெயின் ஃபுல்லாக எதில் ஆக்குப்பையாக இருக்குது? நைட்டு லாஸ்ட்டில் பார்த்த விஷயங்கள் வரைக்கும். ஏன்னா நமக்கு பிரெயின்னு ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இதை மீறி அவர் காமிக்கணும்னா கூட அவளை குப்பையும் மாற்றிட்டு தான் அவர் முகத்தையும் அவர் காமிக்க வேண்டியதாக இருக்குது. அது கிளியர் பண்ணிட்டு தான் தடே நான் உள்ளே இருக்கேன்டா என்னை கொஞ்சம் பாடுறா அப்படிங்கிற மாதிரி உடனே வந்துடுறேன். 2 நாள் பார்த்துட்டு 3 நாள் பார்த்துட்டு ஒன்றும் வரமாட்டேங்குது. பாம்பு வந்துச்சு, அது வந்துச்சு, இதெல்லாம் நல்லா வருது. ஆண்டவர் மட்டும் வரமாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக அவர் இல்லைன்னு இல்லைங்க, அவங்க கூட பேச துடிக்கிறாரு நைட் அண்ட் டே. நம்ம பேரண்ட்ஸை விட அவர் ரொம்ப அவங்களோட கொஞ்சம் பேசுகிறாரு, மகிழ பேசுகிறாரு. அவங்களுக்கு புரிந்து கூட முடியாத அளவுக்கு நிறைய பிளாக்கேஜ், நிறைய தடை. அதெல்லாம் ஒதுக்கும் போது அங்கே தான் அவர் இருந்திருக்காருன்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் பாருங்க. இத்தனை பேருக்கு புரியுது. அப்போ யோசேப்புக்கு பாருங்கள் இந்த சூழ்நிலையிலையும் ட்ரீம் வருது. அப்போ எவ்வளோ தூரம் தேவன் அவனும் அட்டாச்சாக இருந்திருப்பாங்க பாருங்க. ஜெயிலில் போட்டவனையும் பேய் கனவாக வரல, ராஜானையை கொல்ற மாதிரி வரலாம் வரல. அழகா அந்த சூழ்நிலையும் என்ன நடக்க போகுது, உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும்னு வந்து பேசுகிறாருன்னா எல்லா சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்கிறார். உண்மையான பிளெஸ்ஸிங்காக யாரை பார்க்குறாரு? தேவனை பார்க்க. நான் ஜெயிலில் இருந்தாலும் தேவனோட சந்தோஷமாக இருப்பேன், என்னை குழியில் போட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னைய கொண்டு போய் பழி சொல்லி என்னை ஒதுக்குனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷந்தான் அவர் தேவனுக்குள்ளேயே நிலைக்க வச்சு ஒரே ஒரு ட்ரீம் எக்ஸ்பிளைன் பண்ணி ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்டில் வந்துட்டார். இத்தனை பேருக்கு புரியுது? இப்படி உங்கள் லைஃப்லையும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் தேவனோடு இருந்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுக்கு ஒரே நாள் போதும், ஒரே நொடி போதும் உங்களை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்க, உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க. ஆனால் அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் எதை காமிக்குது?
எல்லாத்துலேயும் பொறுமையாக தேவனுக்குள்ளே தங்களை பலப்படுத்துறது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நாளைக்கு அவங்களுடைய சகோதரர்கள்லாம் வர்றாங்க பாருங்கள், வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு. அப்போ யோசேப்பு சொல்கிறார், பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒருவேளை இங்கே வரலைன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனால தானே இன்றைக்கி உங்களெல்லாம் காப்பாற்ற முடியுது. எப்படி பாருங்கள் மெச்சூரிட்டி. நாளைக்கு நாட்டே நிர்வகிக்கிற பொறுப்பு. எவ்வளோ தூரம் அவனுக்கு டெம்டேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். நீங்கள் சொடக்கு போட்டால் என்னன்னாலும் நடக்கலாம். ராஜா என்ன சொன்னாலும் கேட்பார். அப்போ எவ்வளோ பாவத்தில் போகலாம், பாவக்காரியங்களை செய்யலாம், நினச்சா எத்தனை போனாலும். கூட இருக்கிற அநேக சொந்தக்காரவங்களே சொன்னாங்க, கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னாருங்கிற அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. மரியாள் அவங்க அம்மாட்டே போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏம்மா இந்த மாதம் எனக்கு என்னன்னு தெரில, இப்படி பிரச்சனை. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேவதூதன் வந்தார், நான் இந்த மாதிரி ஓகேன்னு சொன்னேன், இப்படி ஆயிடுச்சு. அம்மா கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஏவா ஒழுங்காக சொல்லிடுவோம் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு, நான் எப்படியா பேசி ஈஸி சரி பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சிடுறேன், இந்த தேவையில்லாத பேசலாம் பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்னமோ குசு குசுன்னு பேசுகிறாங்கப்பா, நடக்குது என்னமோ நடக்குது, இந்த பொண்ணோட மூஞ்சே சரியில்லையே, ஏதோ அமைதியாக வீட்டில் நடக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாடகம் பார்க்குற மாதிரி. எப்பயுமே ஒரு வீட்டில் நடக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்ச் பண்ணுறேன். நீங்களாம் அதிகமாக நாடகம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலே பொதுவாக என்ன அர்த்தம், அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு ரொம்ப வாக்க பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடந்துடும். இந்த சூழ்நிலை இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் மரியாள் என்ன பண்ணுறாங்க, இல்லை எப்படியாவது ஒரு பேருக்குன்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் நடந்தால் கூட பரவாயில்ல, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, சரி அப்போ தான் வேறு எங்கேஜ் ஆகிருக்கு, நிச்சயம் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கே நிச்சயம்லாம் பண்ணி தேவன் திடீர்னு இப்படி சொல்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் எதுக்கு ஆண்டவரை என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு இந்த சூழ்நிலையில் என்னை இந்த மாதிரி ஒரு சோதனைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கா? தேவனுக்காக சில சோதனைகளை சகிக்கணும்னு வரும்போது நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல, ஆசீர்வாதம் வருதா, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கே உனக்கு 1 கோடி கொடுக்குறேன், ஆமென் அல்லேலூயா, இதைத்தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எனக்காக நீ கொஞ்சம் அவப்பெயர் வாங்கணும், சகிக்கணும், கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும், பொறுமையாக இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வச்சுக்கிறியானா? அது கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு மரியாள் என்ன சொல்லியிருப்பா, இவ்வளோ தூரம் நான் ப்ரேயர் பண்ணி செஞ்சுட்டு கடைசியில் ஊரெல்லாம் எனக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுக்கா இவ்வளோ தூரம் எனக்கு பிளானை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் டோட்டல் சரண்டர் மரியாள்கிட்ட என்ன இருந்துச்சு. அதனால தான் அந்த காலகட்டத்தில் வேறு எந்த பெண்களையும் நோக்கி தேவதூதன் போல, இல்லை ஒரு 10 பேரை கூப்பிட்டாங்க, அவங்களாம் நோ 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 சொல்லிட்டாங்க, மரியாள் மட்டும் எஸ் சொல்லிட்டான்னு இல்லை, அவருக்கு தெரியும் யார்கிட்ட போனால் யார் செய்வா, யார் கையில் கொடுத்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். மரியாள் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஓகே. ஒருத்தவங்களுமே நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்த்தில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே பாருங்கள் நோக்கம்னு ஒன்று இருக்குது. எல்லா காரியத்துலேயும் என்ன இருக்குது, நோக்கம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தேவனை நம்பி கிறிஸ்துவுக்குள்ளே வர்றீங்க, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வர்றீங்க, இயேசு தான் எனக்கு எல்லாம் வேணும்னு வர்றீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வர்றீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, இதில் வந்து மாறுறீங்க, ஆண்டவருக்காகன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறீங்க, உங்களோட பர்பஸ் என்ன? பக்கத்தில் உங்கள் பாருங்க, உங்கள் நோக்கம் என்ன, எதுக்காக வந்தீங்க? நித்திய ஜீவனை அடைய. பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். இதுக்காக தாங்க நான் அவரை பிடிச்சிருக்கேன், இதுதாங்க அவர், இதுதான் அவரை நான் நம்புகிறேன், கும்பிட்றேன். ஓகே, சமாதானம் வேணும், அன்பாக இருக்கணும்னு அவரை வந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே பரிசுத்தமாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. சாதாரணமாகவும் சொல்லலாம், நான் ஏன் வந்தேன் அவரை நம்பி. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. சமாதானம், நித்திய ஜீவன். உண்மையிலேயே நீங்கள் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் போது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போது நித்திய ஜீவனுக்காக தான் அப்படின்னு வந்தீங்களா? அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? என்னை யாராவது பார்த்து 4 பேர் நல்ல வார்த்தை பேச மாட்டாங்களா? எனக்கு ஒரு அன்பு கிடைக்காதா? எனக்கு ஒரு அக்கறை கிடைக்காதா? எனக்கு ஒரு பாசம் கிடைக்காதா? எனக்கு ஒரு காசு கிடைக்காதா? என்னை இந்த பாவத்திலேருந்து விடுதலை பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? என்னை யாரை காப்பாற்ற மாட்டாங்களா? உண்மையிலே அந்த சூழ்நிலை தான் வரீங்க. அப்போல்லாம் நித்திய ஜீவன் நமக்கு என்னன்னே தெரியாது. யாராவது காப்பாற்றுவீங்க, ஊரில் இருக்கிறவன் எல்லாம் கைவிட்டுட்டான், கடைசியில் இயேசு வந்து காப்பாற்றுறார். அதனால முதல்ல நம்ம இயேசு உடனே வரமாட்டோம். எத்தனை பேர் முதலே வந்தீங்க? அவரே பலியில் நின்று ஆட்டோவில் போய் பேசுவார், இல்லை போகிற வசனத்தை வெளியே பேசுவார், இல்லை ஊழியர்களை மூலமாக பேசுவார். மதம் மாற்ற வந்த கோஷ்டிங்க போங்க, வந்துட்டாங்க. ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி வந்து பேசிட்டு போனாங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச
ஒருத்தர் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது கூட அங்கே போய் ப்ரேயர் பண்ண போயிருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், இந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக வந்து ப்ரேயர் பண்ணாதான் ஆளை பிடிக்கலான்னு வர்றாங்க பாருங்க அப்படின்னு. பாருங்க, ஆபத்து காலத்தில் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஹாஸ்பிட்டலில் போனால் கூட இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரேயர் பண்ண வருவாங்க இல்லையா, டீமாக வந்து பாருங்க, எந்த மாதிரி நேரத்தில் யாரை பிடிச்சி எப்படிலாம் பேசினா அப்படியே பிடிக்கலான்னு சொல்லி எந்த மாதிரி நேரத்தில் வர்றாங்க பாருங்க. இப்படி தான் உலகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம நல்லதுக்குன்னே ப்ரேயர் பண்ண போனாலும், என் ப்ரேயர் பண்ண போகும்போது நீ 100 ரூபா கொடுன்னு ப்ரேயர் பண்ணமா, இல்லை யார் எப்படி போனால் என்ன, ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் ஆனவங்க ரூமுக்குள்ளெல்லாம் வாழுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பக்கத்துலேயே அந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் போக முடியாது. வேணால் நீங்கள் ஜிஹெச் போனால் அந்த சைடு போய் பாருங்கள். அந்த சைடு ஏரியா கிட்டே நீங்கள் போனாலே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். ஏன்னா அழுகி அந்த நாற்றத்தில் அப்படி இருக்கும். அதுலேயும் ஒருத்தன் தனக்கு இன்ஃபெக்ஷன் ஏறக்கூடாது செய்யுன்னு பெருசாக நினைக்காம ஒருத்தன் ப்ரேயர் பண்ண வந்தாலும் அப்படி ஆத்துமாவை பிடிச்சிடுறாங்களாம். ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறது தான் உண்மை. உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? அதையும் மீறி தேவன் ஒரு நாள் நம்மளை தொடுறார். அதையும் மீறி நம்ம அவர் அன்பை ருசி பார்த்து ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வரோம். இது எல்லாத்துலேயும் அங்கே என்ன பார்க்குறோம்? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் தான் அவரை நம்ப வைக்கிது. அதுக்கடுத்து தேவன் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்த லவ்லாம் இருக்குது. போக 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 என்ன ஆயிடுது? எனக்கு அது கொடுக்க மாட்டாரா, எனக்கு இது கொடுக்க மாட்டாரா, இந்த அளவுக்கு வந்துட்டா இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் எப்போ போகிறது யோசிப்போமா இல்லையா? நானும் ஒன்லி வந்து நித்திய ஜீவன் தாங்க. இல்லை உங்களை சொல்லலை, நானும் ஒன்லி பரலோகம் தான். எதை பற்றி யோசிக்கிறேன், அடுத்த வேளை சாப்பாடு கூட யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரே என்னன்னாலும் சரி பார்த்துக்கோங்க, நான் பேசாமல் கண்ணை மூடிட்டு படுக்கிறேன். ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை ஆரம்பித்தோம்னா அப்படியே வந்து போதும் போதும் காலில் ரத்தம் வருது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு போயிட்டுருக்கு வாழ்க்கையில். அப்படி தானே? அப்போ என்ன ஆயிடுது? நம்மளுடைய போக போக அதுக்கடுத்து அது விஷயங்கள்லாம் நடக்கலைன்னொன்னே என்ன ஆயிடுது? ஒரு தேவன் என்னடா முதல்ல மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு, இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, முதல்ல மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்லி ஒரு சோறு வந்துடுது, ஒரு டிசப்பாயின்மெண்ட், கலக்கம். அப்புறம் இவங்க வந்து ஆராதி கைத்தட்டே வரமாட்டேங்குது. இந்த வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, என்ன பெருசாக நடந்துருச்சுன்னு இவங்க வேறு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்து பேசாமல் குப்பரை கடிக்கப்பட்டு தூங்கினா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போல் அப்படின்னு. இல்லை கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக அப்படியே போய் 4 பேரை பார்க்கு பீச்சுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேன். நான் உண்மையிலேயே யோசிப்பு அந்த சூழ்நிலையிலையும் மரியாதை எல்லா சூழ்நிலையிலும் அவங்க எப்படி டோட்டலாக சரண்டர் பண்ணுறாங்கன்னா, ரியல் பிளெஸ்ஸிங்காக இந்த பர்பஸ் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கு முக்கியமான நோக்கமாக உண்மையிலே நம்ம எதை பார்க்கணுன்னா தேவனை பார்க்கணும். நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா அவருக்காக வந்தேன், அவர் வேணும்னு வந்தேன், அவர் போதும்னு வந்தேன், அவர் தான் அந்த பிளெஸ்ஸிங்னு நினச்சி வந்தேன். என்னன்னாலும் சரி அவர் என் கூட இருக்காரா அது போதுங்கிறவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் சோர்வு டிசப்பாயின்மெண்ட் கலக்கம் வரவே வராது. ஏன்னா எது வந்தாலும் போனால் அவங்க கூட தானங்க இருக்காரு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், சிறைச்சாலையில் கூட தான் இருக்கிறார். தானியேலோட சிங்கக்கபிலையும் சாஸ்திராக் மேஷாக் யாபேத்தினோட 7 மடங்கு அக்கினி சூழலையும் அவர் தான் உங்களை விட்டு விலகிறதே இல்லையே, உங்களை கை பண்ணுறதே இல்லையே. அப்போது அந்த இடத்துல அவரும் கூட தான் இருக்கிறாருங்கும் போது அப்புறம் எப்படி அவங்களுக்கு என்ன வரல? பயம் வரல, கலக்க வரல, உயிர் போகுதுன்னு எதுவுமே வரல. அதனால தான் அந்த சூழ்நிலையில் அவங்க ஜெயிக்கிறாங்க. இத்தனை பேருக்கு புரியுது? நம்ம என்ன நினச்சிடுறோம், அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்தாலே கர்த்தர் போயிட்டாரு அதனால தானே இப்படி நடந்துருச்சு. இத்தனை பேருக்கு புரியுது பாயிண்ட்டு? இல்லைன்னா நான் என்னை சிங்கக்கோப்பியில் போட்டிருப்பாங்களா? கர்த்தர் என் கூட இருந்தால் நடந்திருக்குமா? அட்லீஸ்ட் அந்த குகையை ஓப்பன் பண்ணும் போதாவது கர்த்தர் காப்பாற்றிருக்கக்கூடாதா? தூதர்களை அனுப்பிச்சிருக்கக்கூடாதா? விடுவிச்சிருக்கக்கூடாதா? கையை பிடிச்சி இழுத்துருக்கக்கூடாதா? நினைப்போமா இல்லையா? நமக்கே அப்படியே ஆண்டவரே இல்லைப்பா நான் கூட தான் இருக்கேன், இல்லை ஆண்டவரே விசுவாசம் டொயிங்கன்னு போயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சு, எல்லாமே போச்சு. இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் எல்லாம் போச்சு. ஏன்னா உள்ள இப்போ சுற்றி சுற்றி சிங்கம். இப்படி யோசிக்கும் போது கடிக்காத சிங்கம் கடிச்சிருது. ஏன்னா விலங்குகளுக்கு பயம் இருக்குதுன்னு, ஒரு மனுஷனுக்குள்ளே பயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த அந்த உங்களுக்கு வர்ற அந்த வேர்வேலையே கண்டுபிடிச்சிருமா. அதே நேரத்தில் ஏன் இப்போ விலங்குகளை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறவங்க ஜூலெல்லாம் பார்க்குறீங்க, சர்க்கஸ்லலாம் பார்க்குறீங்க, சிங்கமாக இருந்தால் கூட அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்? அன்பிலே பயம் இல்லை. சின்ன குட்டியிலேருந்து அது வளர்க்குறாங்க, அதனால் அது பெருசானாலும் அதை குட்டின்னு சொல்லி அது பயமே இல்லாமல் போகிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய அந்த பாண்டேஜ் அவங்களுக்கு ஜாக்கிரதை நல்லா இருக்குது. அதனால் பாருங்கள் எங்கள் வீட்டில் கூட 2 பெட்டு வைக்கிறோம். அது குழந்தையிலேருந்து நாங்கள் பார்க்கறதுனால அது நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும். இதுவே அது ஒன்றும் செய்யாதீங்கன்னு உங்களோட சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது பார்க்குற உருவத்திலே இதில் வராத வர்றேன்னு நினைத்த சொந்தக்காரங்க கூட வரமாட்டேங்கிறாங்க. ஐயோ வந்தானே அவ்வளோதான் போச்சு, இல்லைங்க அது ஒன்றும் செய்யாது, இல்லைங்க நாங்களாம் நம்ப மாட்டோம், ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படின்னு.
ஆனால் பாருங்க ஜூவில் எல்லா இடத்துலையும் இவ்வளோ பெரிய சிங்கம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தேன். அவங்க வாய்க்குள்ளே கையை விடுறான், போட்டு அடிக்கிறான். அது வந்து இவன் வந்தோடனே அப்படியே மேலே ஏறி நக்கி இதெல்லாம் பண்ணுது. ஏன்? அந்த குட்டியிலிருந்தே வளர்த்ததுனால. இப்போ கூட இந்த அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுக்கும் உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் சோதனையிலையும் நீங்கள் பயப்படாமே இருப்பீங்க. அதனால தானியேல் அந்த சூழ்நிலை அப்படியா உள்ளே போடுறியா போட்டுக்கோ. அவர் வாட்டில் என் கூட யார் இருக்கா? நான் தனியாள் இல்லை. இத்தனைக்கு பழைய ஏற்பாடுலேயே அப்படி இருந்தாங்கன்னா இன்றைக்கி இம்மானுவேல்னு யார் நம்ம கூட இருக்கா? இம்மானுவேல் யார் நம்ம கூட இருக்கா? அதுக்காக தான் வந்தார். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு உள்ளலாம் இல்லை, இன்றைக்கி நமக்கு உள்ளே அவர் வந்துட்டார். இப்போ நான் தனியாக இருக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நானுங்கிற பேச்சே வரக்கூடாது. யாருக்கு? உண்மையான தேவ பிள்ளைகள். நாம் கிறிஸ்துவுக்குள் நான். அப்போ நாம் உங்களுக்கு அவர் இருக்காருன்னா அப்போ தேவதூதர்கள்லாம் எங்கே வேலை? என்னங்க, ஒரு ஓனர் இருக்காருன்னா சர்வன்ஸுக்கெல்லாம் எங்கே வேலை? இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல இப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அங்கே நடக்காத சம்பவங்கள்லாம் நடந்து, கடிக்காத சிங்கம் கூட கடிச்சு, இல்லைன்னா நம்மளே சிங்கத்து வாயில் கையை கொடுத்து கொஞ்சமாவது கடி, என்ன பண்ணுற, என் சூழ்நிலை சரியில்லையே அப்படின்னு அழுகிறான். வந்து புலம்பி சாஸ்திராக மேஷாக ஆபேத்நேகோ சிங்கக்கபியில் போடும்போது கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவர் எங்கள் கூட தான் இருக்கார், பார்த்துக்குருவாருன்னு சொல்லிட்டு விடுறாங்க. வெளியில் இருக்கிறவன் பார்க்குறான், இந்த ஒஸ்டான சூழ்நிலையிலையும் அந்த 3 பேரோட யார் தெரியுறா? உங்களுடைய ஒஸ்டான சூழ்நிலையிலும் உங்களோட தேவன் இருக்காருங்கிறத தேவன் காண்பிப்பார். ஏன்னா எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியும்? இந்த மோசமான சூழ்நிலை எப்படி இவங்களால நிற்க முடியுது? அப்போ இவங்களுக்குள்ளே இருந்து இவங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்படின்னு அவங்க அறிவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நிற்கிறதாங்க பெருசு. நல்லா இருக்கும் போது தேவன் கூட இருக்காருன்னு உலகத்தில் யாருனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் எப்படா இவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி இருந்தாங்க. அப்போ மரியாள் சரண்டர் பண்ணுறாங்க. மரியாளுடைய வாழ்க்கையில் இப்போ தேவதூதன் சொன்ன மாதிரி இயேசு உள்ள வராரு, கர்ப்பம் தரிக்கிறாரு. நான் இயேசுவை உலகத்தை படைச்ச தேவனையே வயிற்றில் சுமக்கிறேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு எல்லாரும் அவளுக்கு கொண்டாடி வளகாப்பு நடத்தி அப்படியே சீராட்டி பாராட்டி, நம்ம ஒரு நாளாவது அவங்களுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம், கடவுள் உள்ளே இருக்காராம், நமக்கு சோறு போடுற தெய்வம் அப்படின்னு சொல்லி யாராவது பண்ணியிருப்பாங்களான்னா இல்லை. ஒவ்வொரு நாளும் என்ன மனவேதனையில் இருந்திருப்பாங்க, எப்படி இதை 4 பேர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே. இன்னும் எங்கேஜ் வேறு ஆயிடுச்சு. அவர் வேறு என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு, விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, லீக் ஆயிரும்ல, நமக்கு என்னமோ நடந்துருச்சு, சரி ஏதோ பிள்ளை பாவம் பரவாயில்ல, ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கனால நம்ம ஒன்றும் தேவையில்லாமல் அசிங்கப்படுத்த வேண்டாம், நம்ம அப்படியே கழட்டி விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ தேவன் உங்களை அழைச்சி நீங்கள் டோட்டலில் சரண்டர் பண்ணி இந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கும் போது ப்ரோசிக்யூஷன்ஸ் மாதிரி அப்படியே என்ன பண்ணுறது, 4 பேர் நம்மளை இப்படி பேசுகிறாங்களே, இப்படி நினைக்கிறாங்களே, யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியலையே, ஒரு பக்கம் வீட்டில் யாருன்னு சொல்லிடு நான் எப்படியாவது பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரவங்கலாம் எனக்கு அப்பயே தெரியும், இது அப்படி சிம்டிட்டு அலையும் போது எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருது, அப்பேன்னு தெரியும், எங்கே வேற எங்கேயோ போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் ஒன்றுமே செய்யாமல் அந்த பேரை வாங்கிட்டு பொறுமையாக இருந்துக்கிட்டு தேவனுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ வலிக்கும். இத்தனை பேர் இந்த சூழ்நிலையெல்லாம் பாஸ் பண்ணி போயிருக்கீங்க. பாஸ் பண்ணி போகும்போது தான் அது எங்களை நம்ம ஊழியர்களுக்கெல்லாம் ரொம்பவே தெரியும். எல்லாத்துலேயும் அவருக்காக அப்படி சொல்லிட்டு போகும்போது அப்படி இருக்கும்போது, ஆனால் தேவன் நீயே எப்படியாவது மேலே ஏறிவான்னு விடுறதில்ல. நம்மளால் வர முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அதனால் அப்பப்போ டிவைன் ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டோட்டல் சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு டிவைன் ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும், டிவைன் ஃபேவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், டிவைன்லி கனெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், டிவைனான சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த ப்ராசஸ் உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறது சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ. ஆகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இத்தனை பேருக்கு புரியுது. ஃபஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ வந்திருக்கிறதுனால இந்த இயற்கையாக வாழ்கிறவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. பக்கத்தில் உங்கள் பாசம் தயவுசெய்து உங்களை நீங்கள் இந்த உலகத்தில் உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ வந்தவங்க, நீங்கள் அசாதாரணமான வாழ்க்கை வாழ வந்தவங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி ஒத்து போகும்? ஒத்தே போகாது. ஐயோ அவங்க இப்படி நம்ம இப்படி, இதனால தான் பிரச்சனை. நீங்கள் அப்படி உங்களை கம்பேர் பண்ணணும்னா அந்த வேதத்தில் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க.
என் கையில் வச்சுருக்கிற பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணுங்க. அவங்களாம் அவங்கள மாதிரி சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தவங்க. வேதத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. பேசணுமா, கூப்பிடுங்க, ஆபிரகாமை கூப்பிடுங்க, வாங்க பேசுவோம், ஆபிரகாமே வாங்க, யோசேப்பிட்ட பேசுவோம், வாங்க பவுல்கிட்ட பேசுவோம். நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்டலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறதான் பிரச்சனை. பேசிக்கிட்டு அப்படியா, அவங்களுக்கு எப்படி புரியும்? உங்கள் சூழ்நிலையும் புரியாது. ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க வேறு ரகம், நீங்கள் முழுக்க முழுக்க வேறு ஜீன், வேறு டிஎன்ஏ, உங்கள் காலிங் வேறு, உங்களுடைய நம்பிக்கை வேறு, உங்களுடைய சிந்தனைகள் வேறு, உங்களை நடத்துகிறவர் வேறு, அவங்க தெய்வம் வேறு, உங்கள் தெய்வம் வேறு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு போய் நான் எப்படியா புரிய வச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்டு ஐடியா வாங்கி செஞ்சிருவேன்? நடக்கவே நடக்காது. இன்னும் சொல்லப்போனால் கூட கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆவீங்க, கூட கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வரும், கூட கொஞ்சம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்க வாழ்க்கை. அவங்க கூட பேசின பிறகு தான் கூட கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்கே, அதிகமாக பயம் வந்த மாதிரி இருக்கேன்னு தெரியும். அட்லீஸ்ட் அல்லது ஊழியர்கள் கூட கொஞ்சம் பேசுங்க. அவங்களும் சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்கிறதுனால உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால அவங்க லீடராக வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லையா, பைபிள் எடுத்து உட்காந்து படிங்க. இயேசு இருக்காரு, பவுல் இருக்காரு, வேறு யார் இருக்கா? எத்தனை சொந்த பந்தம் இருக்குது சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் இருக்கா சொல்லுங்கள். பேதுரு இருக்காரு, ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக்கு, யாக்கோப்பு. நான் இந்த பேர் கிறிஸ்தவர்களை வச்சு இந்த பேர்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களோடலாம் பேச சொல்லலை. என் பேர் பீட்டர், என் பேர் பால், என் பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கூட பேர் வைக்கிறாங்க. என் பேர் மரியாள், என் பேர் எலிசபெத்துலாம். அந்த மாதிரி ஆளுங்கள அது பேருக்குன்னு தான் எலிசபெத்து, பேருக்குன்னு தான் மரியாள், பேருக்குன்னு தான் யோவானு. உண்மையில் உள்ளே இருக்கிற ஆள் நார்மலான ஆள். இங்கே இருக்கிற ரியல் கேரக்டர்ஸோட அதுக்கு தான் தேவானவர் எழுதி வச்சுருக்காரு. இது எல்லாமே சாட்சி புத்தகம். இத்தனை பேர் உன்னைய மாதிரி ஆண்டவரை நம்பி எல்லாத்தையும் ஜெயிச்சு வாழ்ந்தவங்கப்பா, இவங்க கூட பேசு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார், அது மூலமாக காமிப்பார். வாலிப பிள்ளைகள்லாம் யார் கூட பேசலாம்? யோசேப்போட பேசலாம். வாலிப பிள்ளைகள் தானியேலோட பேசலாம், எல்லாம் தானியேலோட சொல்லணும். அப்புறம் சாமுவேலோட பேசலாம். எங்களுக்கு எந்த மாதிரி என்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. கதை இவ்வளோ பெரிய புக்கு, ஒரு சின்ன ஸ்டோரி புக் இல்லைங்க, இவ்வளோ பேரோட புக்கு இருக்குது. பெண்கள் அதிகமாக சில விஷயங்கள்லாம் வேணுமா, தைரியம் வேணுமா, தேபோராவை எடுத்து பேசுங்க. வாங்க தேபோரா நம்ம பேசுவோம். எப்படி நீங்கள் பேசுங்க, கண்ணை மூடிட்டு பேச ஆரம்பிங்க. தேவனே, இந்த தேபோராவை எப்படி இப்படி மாற்றினீங்க? ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஊழியம் பண்ணி நாட்டுக்கே ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்களே, நானும் இந்த 2025 இவ்வளோ நல்லா டெவலப்பான இந்தியாவில் இருந்துட்டு கூட என்னால் இருக்க முடியலையே, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அந்த டிப்ஸ். அங்கேருந்து ஒரு லைட் ஒரு விஷன் காம்பர் வெளிப்பாடு வரும். இந்த வார்த்தையில் அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் அடிக்கும் பாருங்கள். இதுதான் அவங்களோட சீக்ரெட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நிறைய பைபிள் படிக்கணும். பவுலோட பேச ஆரம்பிங்க. எப்படி இருந்தவர், எப்படி மாறினார், எந்த இடத்துல அவங்களுக்கு தேவன் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்தார். அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பைபிளே உங்களுக்கு போர் அடிக்காது. மனப்பாடம் பண்ணி எனக்கு இந்த கதை தெரியும், அந்த கதை தெரியும், அந்த கதை தெரியும். சின்ன வயசில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் விபிஎஸ்ல. ஏன்னா உங்களை மாதிரி பெரிய ஆளான பிறகு அவங்களோட கனெக்ஷன் வர்றதுக்காக. இப்போயும் நான் உட்காந்து கதையாக படிக்கக்கூடாது, அதில் அப்படியே உள்ளே போய் அந்த அனுபவங்கள் வழியாக நீங்களும் ஒரு ஆளாக பக்கத்தில் இருந்து சூப்பர் புக்குன்னு ஒரு சீரீஸ்லாம் போடுறாங்க பாருங்கள். பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு நடக்கிறத பார்க்குற மாதிரியே போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ரெவலேஷன்ஸ் அந்தந்த ஸ்டோரிஸ் மூலமாக கிடைக்கும். இப்போ மரியாளுக்குள்ளே வாங்க, இப்படி போயிட்டுருக்கு லைஃபு. 5 மாதம் ஆனோடனே வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆகுமா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆனால் ஆண்டவர் டிவைன் ஃபேவரில் யோசேப்போட பேசி, எப்பா இது மாதிரி தான் நடந்துச்சு, நீ சேர்த்துக்குள்ள ஐயப்படாத, அவள் பரிசுத்தமான பெண். நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்காக ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கி கூட இப்படி தான் நடந்திருக்கு, கன்னிமரியாள் தேவனால தான் கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக வெக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் அவர் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். யாரும் உங்களை உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியாது. நான் அவருக்காக எங்கள் கடைசியில் ஊரெல்லாம் என்னை தப்பாக பேசுதுங்க, இப்படியே போச்சுங்க வாழ்க்கை அப்படின்னு இல்லை. லைட்டாக டெம்பரரி அப்படி போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் தேவனை இல்லை இதான் உண்மைன்னு சொல்லி நித்தியத்திலையும் இதுதான் உண்மைங்கிறத ப்ரூஃப் பண்ணுவார். அடுத்து போயிட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் அந்த நேரத்தில் ஒரு இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 3 months இருக்கும். எலிசபெத் அவங்களுடைய கசின், அவங்க 6 months யாரை கேரிங் பண்ணியிருக்காங்க? யோவானை. வேணுன்னே தேவன் மீட் பண்ண வைக்கிறார். நீ அங்கே போ. ஏன்னா நான் சொன்னேன்ல, யார் கூட பேசினா நமக்கு நம்பிக்கை வருமோ அவங்களோட பேசணும். மரியாள் அவங்க அம்மா கூட பேசினேன்னு போடல, அவங்க அப்பா கூட பேசினேன்னு போடல, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினேன்னு போடல, எலிசபெத்து நோக்கி ஓடுறான். ஏன்னா அவங்க தான் உண்மையிலே தேவனை நன்றாக அறிந்து ஆராதிக்கிற ஒரு கப்புள்ஸ். யார்கிட்ட போனால் நமக்கு விசுவாசம் பெருகுன்னு அங்கே போகிறா. அதுவும் எவ்வளோ ட்ராவல் பண்ணி போகிறான்னு போட்டிருக்கு. இத்தனை பேருக்கு புரியுது. ஏன் எலிசபெத்தில் இருக்கிற சொந்தக்காரவங்களெல்லாம் அவளை தேடி போனோம்? அவங்க தான் கர்த்தருக்கு உண்மையான ஸ்திரியாக இருந்து, ஏன்னா தேவதூதனும் சொல்கிறான், உனக்கு ஒரு டிப்ஸ் தரேன், நீ போ, உன் எலிசபெத்தோடைய
போய் நிலைமையை பாரு, இந்த வயசுலேயே அவள் கர்ப்பமாக இருக்கா. நமக்கு நிறைய தேவன் இந்த மாதிரி நேரங்களில் இந்த டோட்டல் சரண்டர் பண்ணும்போது நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, நமக்கு நிறைய ஹெல்ப் கொடுப்பாரு, ஃபேவர்ஸ் கொடுப்பாரு. நம்மளே சோர்ந்து போய் என்ன பண்ணுது, நான் எப்படி வருது, ஒன்றும் பயப்படாத, நான் எவ்வளோ பெரிய தேவன் காமிக்கிறேன், உனக்கு எப்படி காமிக்கிறேன். அப்போ சில மிராக்கிள்ஸ்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் காமிப்பார். சகோதரி எலிசபெத் தெரியுமா? தெரியும். எத்தனை வயசு? அது 80 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. குழந்தை இல்லையே, இப்போ குழந்தை கொடுத்துருக்கார். அவள் 6 மாதம். போய் பாரு. இப்போ இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், ஹலோ எலிசபெத், உண்மையிலேயே வா, இப்படியா நடந்துச்சு? இப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நம்ம நிலைமையை சொன்னால் அவங்களுக்கு புரியும். நீங்கள் தெரியாதவங்கள்ட்ட போய் உங்கள் நிலைமையை போய் சொல்லிக்கிட்டு எனக்கு தேவதூதன் வந்தார், இப்போ நேற்று தான் உட்காந்து ஏதாவது அனிமேஷன் ஃபிலிம் எதுவும் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சில பேருக்கு புரியுது நீங்கள் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னது புரியுது. அப்போ எலிசபெத் போய் சொல்கிறா. எலிசபெத்தும் ஒரு இடத்துல கூட சந்தேகப்படாமல் என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன்னு புகழ்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய கவிதையே அடுத்த மரியாதை எழுதுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே வேற சுற்றி சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பேசியிருந்தால் அதெல்லாம் நடந்திருக்குமா? அங்கேயும் டிவைன் என்கவுண்டர், இங்கேயும் டிவைன் என்கவுண்டர். இவங்களுக்கும் புரியுது, அவங்களுக்கும் புரியுது, அதனால கொண்டாடுறாங்க நடக்கிற விஷயத்த. நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட தலைகீழ நின்று சொல்லி பார்த்தாலும் புரிய போகிறது இல்லை. ஏன்னா அவனே குருடனாக இருக்கிறான். ஏஞ்சலா, ஓஹோ இவளை கூட்டு போய் மந்திரிச்சு விடணும், ஏதோ வந்துட்டு போதான், வெள்ளை வெளேர்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இல்லை வா டாக்டர்கிட்ட போய் 3 மாதத்துக்கு முன்னாடி எதாவது முடிச்சுட்டு வந்தோம், தேவையில்லாமல் இந்த கதையெல்லாம் சொல்லாத. நான் கூட இந்த ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்கள், பரலோகத்துக்கு போனது தரிசனங்கள். அப்போ நிறைய ஏஞ்சல் டிவி பார்ப்பீங்களோ, அதனால உங்களுக்கு இப்படிலாம் வருதோ அப்படின்னே ரொம்ப க்ளோஸானவங்களே சொன்னாங்க. அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நான் போனேன், தேவனுடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்துட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் சொல்லி நடந்து ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு தேவன் காமிக்கிறாரு, நான் எவ்வளோ பெரியவருங்கிறத எனக்கு காமிக்கிறாரு. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும், நான் அதை வச்சு போவேன். அதுக்கடுத்து யாருக்கெல்லாம் வெளிப்படுத்த சொல்கிறாரோ அந்த மாதிரி விசுவாச கூட்டத்துக்கு வெளிப்படுத்தும் போது, இன்றைக்கி நைட் பீரியடில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது அது ஒரு சந்தோஷமான ஒன்றாக இருக்குது. அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட போய் நான் சொல்லலாம். இதுவே நம்ம வெளியில் ஓப்பனாக உட்காந்துக்கிட்டு ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க, யூடியூப்பில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுங்க, உடனே அதுக்கு ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னா, ஒருத்தன் நம்புவான், ஆனால் 100 பேர் கமெண்ட் போடுவான். வந்துட்டாங்கப்பா வடை சொல்கிற கதையை சொல்லிட்டு, பரலோகத்துக்கு போனாங்களாம், தேவனை பார்த்தாங்களாம், அடுத்து வந்துட்டாங்கப்பா, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு போயிடுவான். எதுக்கு நான் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு. அதனால் அவங்கள்ட்டே சொன்னேன், ஓகே தேவன் எப்போ வெளிப்படுத்த சொல்கிறாரோ அப்போ வெளிப்படுத்து. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் தேவனுக்குரிய காரியங்களை பைத்தியமாக பார்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வாஞ்சுள்ள ஆத்மாக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னென்ன நடந்துச்சு. எத்தனையோ பேர் அப்படி கேட்டிருக்காங்க. அப்படியா அங்கே போனீங்களா, இதை பார்த்தீங்களா, அந்த அப்போஸ்தலர்கள் எங்கே வந்திருந்தாங்க, தேவதூதன் எப்படி இருந்தான், அவன் ஃபேஸை பார்த்தீங்களா, அப்படின்லாம் ஆச்சரியமாக கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் யார்கிட்ட பேசணுங்கிறத பார்த்து பேசு. இல்லைன்னா நமக்கு இருக்கிறதே விசுவாசமே போகிற அளவுக்கு அங்கே நடந்துடும் நிலைமை. அப்போ இங்கே மரியாள் போய் எலிசபெத்தை போய் பார்க்குறாங்க. 2 பேரும் பேசி சந்தோஷமாக. அப்போ மரியாள் அங்கேயோ 3 months கிட்ட தங்க வைக்கிறார் தேவன். தங்க வச்சு அந்த கருவை நல்லா பெருசாக்கி சரி பண்ணி, ஏன்னா இங்கே சோறு கூட போடாமல் கொண்டாலும் கொண்டுருவாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு வீட்டில் கூப்பிட்டு போய் எந்த இடத்துல ஃபேவராக பாதுகாப்பாக வச்சு இயேசு உள்ள வளர விடுறார். இத்தனை பேருக்கு புரியுது. டோட்டல் சரண்டரில் நீங்கள் தேவனை நம்பி போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ ஃபேவர்ஸ் வரும், உங்களை எங்கேயும் விட மாட்டார். அந்த ப்ராசஸ்க்கு அங்கங்கே ஆள்களை வச்சுருப்பார், கரெக்டாக கனெக்ட் ஆவாங்க. அந்த சோர்வு அந்த ஹார்ட்டில் போயிட்டுருக்கிற இந்த விஷயங்கள் சில நேரங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவனுக்காகன்னு போகிறாங்க. நல்ல ஒரு துணை கொடுக்குறாரு யோசேப்பு. அவங்கள உண்மையிலே நல்லா கேர் பண்ணுறாரு. பண்ணி கரெக்டாக ஏசு என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு வர்றாரு. அதுக்கடுத்து நார்மலாக அவங்களும் ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து அநேக சகோதரர்கள் பிறக்கிறாங்க. ஆனால் சிலுவையில் இயேசு தொங்கும் போது இந்த டோட்டல் சரண்டர் பண்ண மரியாளை பாருங்கள், அவங்க யோசேப்போட இருந்து பிறந்த குழந்தைகள் கூட சரியாக கவனிக்கலை போல தெரியுது. அதனால் இயேசு உயிர் போகிற நேரத்தில் கூட யோவான் கையில் மகளை அம்மாவை பிடிச்சு கொடுத்துட்டு போகிறார். இவர் உன் மகன், இவர் உன் தாய், இனிமேல் நீ கேர் பண்ணிக்கோ. கூட இருக்கிற அநேக சகோதரர்கள் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. இயேசுவுக்கு அநேக சகோதரர்கள் இருந்தாங்கன்னா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயற்கையாக அடுத்து உறவு இருந்து நிறைய பிள்ளைகள் பிறக்குது. அவங்க யாரும் அங்கே இல்லை, யார் கையிலும் இயேசு கொடுக்கல. எனக்கு அடுத்து நீ பார்த்துக்கோ யோவானே, நான் போன பிறகு கூட அப்படின்னு சொல்லி பாருங்கள், டோட்டல் சரண்டர் பண்ணுகிற கடைசி வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பையும் கொடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக பரலோகத்துலேயும் வச்சுருக்கார் தேவன். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா இயேசு அவங்க கூட இருக்கும் பொழுதே இந்த சகோதரர்கள்லாம் கேலி பண்ணுறாங்க, இயேசுவே கேலி பண்ணுறாங்க. நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, போய் பண்டிகை காலத்தில் போய் எல்லாத்துல அற்புதம் செய்ய வேண்டியதானே. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லலாம், நம்மளை சுற்றி நம்ம க்ளோஸாக நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பெருசாக நம்பவே மாட்டாங்க.
இயேசுக்கே அந்த நிலைமை. அதனால தான் சொல்கிறாரு, சொந்த ஊரிலே எந்த தீர்க்கதரிசியும் மதிக்கப்பட மாட்டான். அதனால் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட நான் எவ்வளோ பெரிய புலி தெரியுமா அப்படிலாம் சொல்லி நீங்கள் யூஸ் கிடையாது. கண்டிப்பாக இயேசுக்கே அவ்வளோதான் நிலைமை. அதனால் பேசாமல் இருந்துக்கிற நிலைமை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இருந்தே புரியுது. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு அவங்களுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் காட்சி கொடுத்து அதுக்கடுத்து அவங்களும் மாற்றப்படுறாங்க. ஏன்னா நம்ம தேவன் வந்து நல்லவராச்சு, யாரையும் விட மாட்டார். இப்படியாக டோட்டலாக சரண்டர் பண்ண மரியாளை கடைசி வரைக்கும் காப்பாற்று. இன்றைக்கும் சரிங்க, மரியாள்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க, என்னமோ லைஃப்பில் நடந்துச்சு, இப்படியோ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி உலகமே ஆண்டவரின் தாயின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் கடவுளே அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு, இல்லைப்பா அவங்க கடவுள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போராடி சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இத்தனை பேருக்கு புரியுது அவங்க மகிமையை தேவன் எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அதனால் டோட்டல் சரண்டரில் இவ்வளோ பிளெஸிங் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த கீழ்ப்படிதலில் 4 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த டோட்டல் சரண்டரில் முதல் என்னது? கீழ்ப்படிதல். முதல்ல என்னது? இந்த கம்ப்ளீட் சரண்டரில் ஃபஸ்ட்டு கீழ்ப்படணும். என்னன்னா, தேவனே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குறேன், என் சித்தமல்ல. செகண்ட் வந்து நம்பிக்கை, அவர் என்ன சொன்னாலும் அதை நம்புறது. மரியாள்கிட்ட என்ன சொன்னார்? இயேசு வந்து பிறப்பார், இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு. முதல்ல அதை நம்பணும். நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நம்ப தான் முடியாது இல்லையே. சூப்பர் நேச்சுரல் எல்லாமே. நோவாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? மழை வரப்போகுது. மழைன்னு எப்படி இருக்கும் ஆண்டவரே, இது எப்படி நம்புறது, நான் எப்படி போட்டு கட்டுறது அப்படி சொல்லலை. அடுத்து வேறு யார் எத்தனை பேரெல்லாம் எடுத்துக்கலாம்? வேறு யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? யாரை கூப்பிட்டு என்ன சொன்னார்? மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் பார்வோன்ட்ட பேசு, விடுவான். சான்ஸே கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவன், நம்பர் 1 பவர்ஃபுல்லான பர்சன். அவன்கிட்ட போய் நான் சொல்லி அது என்னை பார்த்தாலே அவன் கொண்டுருவான், அந்தளவுக்கு போயிட்டுருக்க நிலமை. எப்படி விடுவார்? அந்த நம்பிக்கை. ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல், அடுத்து தேவன் சொல்கிறது அப்படி நம்ப, அடுத்து பணிவு. அடுத்து என்னது? 4 முக்கியமான பாயிண்ட் இந்த டோட்டல் சரண்டரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல், நம்பிக்கை, பணிவு. அந்த பணிவுன்னு அந்த தாழ்ச்சி, அந்த ப்ராசஸில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு பணிந்து போகிறது. நம்மளுடைய அதாவது வரம்புகள், எனக்கு இவ்வளோ தான், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை ஒத்துக்கிறேன். நான் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நான் காட்டிக்கிற விரும்பலை. சில நேரங்கள் நம்ம பெருமையாக சில விஷயங்களை காமிக்கிற மாதிரி இருக்கும். அதில் தாழ்ச்சி, விட்டுக்கொடு, பொறுமை, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, சரணடைகிறது, டோட்டலாக சரணடைகிறது அப்படின்னு. அடுத்து நம்ம மேலே நமக்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். என்னுடையது சுய விருப்பம், சுய சிந்தனை, எனக்கு இப்படி தோணுது, எனக்கு அப்படி தோணுது, அப்படிலாம் இல்லாமல் டோட்டலாக உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம். எப்படி போட்டிருக்கு? சொந்த ஆசைகளையும் பயங்களையும் விட்டுவிட்டு அவற்றை கடவுளின் கைகளில் வைப்பதை குறிக்கிறது. எது? இந்த கட்டுப்பாட்டை கைவிடுது. என் லைஃப் என்கிட்ட இல்லை, எல்லாம் உங்கள்கிட்ட தான். என் விருப்பம், என் பயம், என்ன நடக்குமோ எது நடக்குமோ சந்தேகம், எல்லாத்தையும் உங்களோட கருத்தில் கொடுத்துட்றேன். இந்த எல்லாமே சேர்ந்து தான் டோட்டல் கம்ப்ளீட் சரண்டரில் வருது. இன்னைக்கு இப்படி நீங்கள் சரண்டர் பண்ணும்போது மரியாதை போல் இப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குதுல்ல, சந்தேகமே இல்லை. ஏசு இதுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணம். இதை மட்டும் முடிச்சிடுறேன். ஏசு இந்த உலகத்தில் வந்து தேவன் அவர் எவ்வளோ அளவுக்கு உயர்த்தி வச்சுருந்தாரு. தேவகுமாரன் அவ்வளோ ஸ்தானம். நீ போ, இந்த மக்களுக்காக உயிரை விடு, நான் உன்னை உயிர்த்துவேன். நல்லா தான் இருக்குது. வர்றாரு, உலகத்தில் வந்து பிறக்கிறாரு, 33 வருஷம் வாழ்கிறாரு. சிலுவை கிட்ட போகும்போது ஒரு பயம், ஒரு கலக்கம், மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது என் ஆத்துமா, எல்லாரும் என் கூட வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன் அப்படிங்கிறார். ஏன்னா 100% ஒரு மனிதனாக இருந்தார். அதை நீங்கள் யோசிக்கணும். இப்போ டோட்டல் சரண்டர், இப்போ உயிரே கொடுக்கணும். சிலுவை மரணத்தை போகும்போது வரும்போது அவங்க ஊரில் பார்க்கலாம், ஈஸியாக எப்பயுமே நடக்கிற ஒன்று. ஒரு தடையும் பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணியிருக்கும்? ஒரு நாள் இந்த இடத்துல நம்ம அடிக்கப்பட போகிறோம், ஒரு நாள் நம்ம இப்படி மறிக்க போகிறோம், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த அதிசயம் அற்புதம்லாம் பண்ணி அவர் சாம்பியன் மாதிரி சுற்றுனதான் ஒரு சைடு பார்க்குறீங்க. ஒரு சைடு இந்த டோட்டலாக தேவனுக்காக அர்ப்பணித்து ஒரு ஹியூமனாக அந்த உலகத்தில் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாழும் பொழுது அவருக்குள்ளே என்ன போராட்டங்கள் இருந்திருக்கும்? உங்களை மாதிரி தான் அவரும் யோசிச்சிருப்பார். உங்களை மாதிரி தான் அவருக்கும் போராட்டம் இருந்திருக்கும். ஐயோ எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் ஒரு பாவம் செய்யாமல் போய் நான் சிலுவையில் மறிக்கணுமா? இத்தனைக்கும் உலகத்தினுடைய மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி பார்த்து ஒரு செகண்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில், அந்த சோர்வில் ரத்தமே என்ன வருது? வேர்வை நாளங்கள் வெளியே வர அறைக்கு போயிடுது. ஹை ப்ரெஷரில் இருந்தாருன்னு சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மாதிரி டோட்டல் சரண்டர், இந்த மாதிரி ப்ராசஸில் இந்த மாதிரி சில சோதனைகள் வரும்பொழுது நமக்கும் சோர்வுகள், ப்ரெஷர்ஸு, அப்படியே என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு வராதுன்னு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவதூதர்கள் வந்து தேத்துட்டாங்க. சோதனைகள் வரும், நீதிவான்
அநேக சோதனை வழியாக போனாலும் முடிவிலே சுத்த பொன்னாக விளங்குகிறான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே பிசாசுகளால் சோதனைகள் அனுபவிக்கிறாரு. கடைசியில் 40 நாள் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் ஜெயிச்சு தேவதூதர்களை வந்து சர்வ் பண்ணதான் சொல்லப்படுகிறேன். இது எல்லாமே பாருங்க, அவர் நமக்காக செய்து முடித்து இன்னைக்கு நம்ம ஜெயிக்கும்படி நமக்குள்ளே வந்திருக்கிறார். அடுத்து சிலுவைக்குள்ளே போகும்போது சாதாரண விஷயமா இல்லை. இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இல்லை இதுக்கு தான் நான் வந்தேன், உங்களோட சித்தம், நான் டோட்டலாக சரண்டர் பண்ணுறேன். அப்படி சரண்டர் பண்ண இயேசுவை பிதா முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் 3 நாள் அப்படியே போட்டு கல்லறையில் போட்டு அமுக்குங்கடா அப்படின்னு விட்டாரா? இயேசு டோட்டலாக சரண்டர் பண்ணி உயிரையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாருங்க. சொன்னபடியே பிதா 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புறார். சொன்னபடியே உயிரோடு எழுப்புனது மட்டும் இல்லை, இன்றைக்கு இவர் இல்லைன்னா ஹெவனுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, பிதா கிட்ட போக முடியாது. ரட்சிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லைங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து இப்படி தான் எனக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணவங்க நான் உயர்த்துவேங்கிறத காமிக்கிறதுக்கு இயேசு மூலமாக பெரிய பாடத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டு முடிக்க விரும்புகிறேன், இதோட முடிச்சிடலாம். பிலிப்பியர் 2:5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரண டோட்டல் சரண்டர் எது வரைக்கும் இருக்கணும் நம்ம லைஃப்ல? மரண பரியந்தம் இருக்கணும். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, இப்போ இந்த டோட்டல் சரண்டரில் சொன்னாலே கீழ்ப்படிதல், நம்பிக்கை, என்னை உயிரோடு எழுப்புவாருன்னு நம்பணும். அடுத்து விட்டு கொடுக்குறார். டோட்டலாக என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய ஆசை இல்லை, எல்லாம் உம்முடைய விருப்பம் தான். அந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரு. தம்மை தாமே தாழ்த்தினார். அதுக்கடுத்து ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இப்போ இந்த கீழ்ப்படிதல், டோட்டல் சரண்டர், இது ஞானமா இல்லையா? தேவன் வந்து பைத்தியக்காரத்தனமாக செய்யலைங்க, ஞானமாக செஞ்சார். தனக்கு முன் வைக்கப்பட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்தை பார்த்து, நான் இப்படி கீழ்ப்படியினால் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம், அந்த உலகத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க, என்னையும் தேவன் கைவிட மாட்டார், என் மகிமை தேவன் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லி தன்னை கீழ்ப்படுத்ததனுடைய, டோட்டல் சரண்டர் பண்ணதனுடைய இந்த விளைவு, அவரை நம்பி டோட்டலாக அவர் விட்டு கொடுத்து, என்னுடைய சுய விருப்பம் இல்லை, சுய சித்தம் இல்லை, என்னோட பயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன விளைவு என்னது? மிகப்பெரிய மகிமையில போய் முடியுது. இன்னைக்கு நீங்களும் இந்த ஞானமான செயலில் ஈடுபடுங்க. எனக்கு புரியுது, புரியல ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உங்களை தான் நம்ப போகிறேன், டோட்டல் சரண்டர் உங்களை மட்டும் தான் பண்ண போகிறேன். அப்படி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மகிமையாக முடியுங்கிறதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படி தேவன் செய்வார். ஆமே.